ஸ்தம்பித்த சோசியல் மீடியா. என்ன நடந்தது? இது ஒண்ணு போதுமே மக்கள் மனநிலை மாற. பிப்ரவரி 14 இந்த தேதி பலருக்கும் பல அர்த்தங்களை கொண்டிருந்தாலும் இந்தியர்களின் மனதில் இது என்றும் மறக்க முடியாத நாளாக பதிந்துள்ளது. 1998 ஆண்டு கோயம்புத்தூரில் நிகழ்ந்த தொடர் குண்டு வெடிப்புகள் நம் மாநிலத்தையும் நம் சமூகத்தையும் ஆழமாக உலுக்கியன. அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த அந்த தருணம் எண்ணற்ற குடும்பங்களின் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றி அமைத்தது. ஒரு தந்தை வீடு திரும்பி வரவில்லை, ஒரு மகன் வீட்டை எட்டவில்லை, ஒரு சகோதரன் தனது கனவுகளை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த வலி இன்று வரை மறையவில்லை. காலம் நகர்ந்தாலும் அந்த காயம் முழுமையாக ஆறவில்லை. அதேபோல் 2019 ஆண்டு பிப்ரவரி 14 அன்று புல்வாமாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் இதயத்தையே நொறுக்கிய ஒரு சம்பவமாக மாறியது. நாட்டின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த நம் வீர ஜவான்களின் தியாகம் இந்தியா என்ற தேசத்தின் உறுதியையும் தன்னம்பிக்கையும் உலகுக்கு நினைவூட்டியது. அவர்கள் உயிரை இழந்த தருணம் துயரமானது. ஆனால் அவர்கள் தியாகம் இந்தியாவை மேலும் உறுதியாக்கியது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரு சேதமாக நாம் எதை மறக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்கின்றன. அப்பாவி உயிர்களின் வலியை மறக்கக்கூடாது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் பெருமையை மறக்கக்கூடாது. பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா இந்த நினைவு நாளில் தனது செய்தியில் கோயம்புத்தூரிலும் புல்வாமாவிலும் உயிரிழந்தவர்களை மனமாற நினைவு கூர்ந்து இந்த தேசம் துயரத்தின் முன் தளராது மாறாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறார். சில சம்பவங்கள் வரலாற்றில் ஒரு தேதியாக மட்டுமே இல்லை, அவை நம் மனசாட்சியில் என்றும் வாழும் நினைவுகளாக மாறுகின்றன. அந்த நினைவுகள் நம்மை பிரிக்க அல்ல, ஒன்றிணைக்கவே வேண்டும். இந்த நாள் துக்கத்தின் நாளாக மட்டுமல்ல, விழிப்புணர்வின் நாளாகவும் இருக்க வேண்டும் என்று சதீஷ் ராஜா குறிப்பிடுகிறார். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை என்பவை எல்லாவற்றிற்கும் மேலானவை. கோயம்புத்தூரில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கும் புல்வாமாவில் வீர மரணம் அடைந்த நம் ஜவான்களுக்கும் நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி நாம் ஒன்றுபட்டு நிற்பதில்தான் உள்ளது. துயரத்தை நினைவாக மாற்றி, நினைவை கடமையாக மாற்றி, கடமையை உறுதியாக மாற்றுவதே இந்த நாளின் செய்தியாகும். சதீஷ் ராஜா வலியுறுத்துவது போல நாம் மறக்க மாட்டோம், நாம் தளர மாட்டோம், நாம் ஒன்றாக இருப்போம் என்ற உறுதியே இந்த தேசத்தின் பலம். கோயம்புத்தூரின் கண்ணீருக்கும் புல்வாமாவின் தியாகமும் இந்தியாவின் மனதில் என்றும் உயிருடன் இருக்கும். அந்த உயிர்களின் நினைவு நம்மை எப்போதும் விழிப்புடனும் பொறுப்புடனும் தேசிய உணர்வுடனும் முன்னே செல்ல வழி நடத்தும்.